ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான புரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். குழந்தைங்க அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கிறாங்களா? உங்களுக்கும் ஸ்வீட் கிரேவிங்ஸா? அப்ப மறக்காம இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நிலக்கடலைய மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துருச்சு. நல்லா வறுத்தோடனே இந்த தோலெல்லாம் எடுத்து புடைச்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸை செய்யறதுக்கு ஒரு 3 பொருள் தாங்க. நல்ல நிலக்கடலை, அதுக்கப்புறம் வெல்லம், அரிசி. நீங்க அரிசி இல்லாமையும் செய்யலாம், அது மாதிரி செஞ்சா திகட்டும். இந்த மாதிரி அரிசி போடும் பொழுது அதிக குவான்டிட்டியும் கிடைக்கும், நமக்கு சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கும், திகட்டாது. இதை ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துலயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும், அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்ல. அந்த ஈரப்பதத்திலேயே நல்லா அரைச்சிங்கன்னா டக்குன்னு அரைஞ்சிரும். அவ்வளவுதான். இப்போ நிலக்கடலைய மிக்சியில போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை துருவி வச்சுக்கோங்க. நீங்க இந்த வெல்லத்துக்கு பதிலாக பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணா சேர்த்துக்கலாம். நாங்க இன்னைக்கு வெல்லம் சேர்த்துக்கிறோம். மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் பொழுது ரொம்ப நைஸாவும் அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் நரநரனே அரைச்சிக்கோங்க. நைஸா அரைச்சோம்னா எண்ணெய் அதுல இருந்து வர மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிடும். இப்போ அரிசியை போட்டு அரைச்சிக்கோங்க. அரிசியில நீங்க வேணும்னா ஏலக்காய் ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்க இன்னைக்கு பிளைனா அரிசியை மட்டும் தான் போட்டுக்கிறோம், ஆப்ஷனல் தான். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அரிசியில ஏதாவது கல் இருந்தாலும் வந்துடும். இப்ப பாருங்க, நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வெல்லம் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 2 உருண்டையை கூட கொடுத்து விட்டுறலாம். ஈவினிங் கேட்டாலுமே நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் நிலக்கடலையும் அரைச்சு வச்சிருக்கோம். இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து மிக்சியில போட்டு வெல்லத்தையும் அதோட ஒட்டிக்கோங்க. வெறும் வெல்லம்னா அரைப்படாது, ஸோ கொஞ்சமா அந்த மாவு எடுத்து போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி நீங்க வேணும்னா வெல்லம் இந்த மாதிரி ஆட் பண்ணாம கொஞ்சம் தூசி டஸ்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெல்லத்தை தண்ணியை போட்டு காய்ச்சி பாகு மாதிரி வடிகட்டி கூட சேர்த்துக்கோங்க. நாங்க இன்னைக்கு நல்லா தான் இருக்குது வெல்லம், ஸோ அதனால இப்படியே அரைச்சே சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உடனேவும் உருண்டை பிடிக்கலாம், ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டு உருண்டை பிடிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, உருண்டை பிடிக்க நல்லா வருது. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டாவே போதும். பிரெக்னன்ட் டைம்ல நம்ம பிரெக்னன்சில ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தாலும் இந்த நிலக்கடலை உருண்டை சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தி, ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். பாருங்க, ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்லை, இந்த மாதிரி நரநரன்னு அரைச்சாவே போதும். அப்பதான் உருண்டை பிடிக்கவும் நமக்கு நல்லா வரும், டேஸ்டும் நல்லா செம்மையா இருக்கும். இது மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேவும் கூட நீங்க பிடிச்சி பார்க்கலாம். அது நல்லா ஊறி இன்னும் நல்லா டேஸ்டா வரும். இதை நல்லா பிடிச்சி உருண்டை பிடிச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு 15 டேஸ்ல இருந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். சீக்கிரம் கெட்டு போகாது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி 1ல இருந்து 2 உருண்டை சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும், பசி தாங்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த நிலக்கடலை உருண்டையில புரோட்டீன் சத்து, அயனு, கால்சியம், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா மறக்காம இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ.